வணக்கம். பிப்ரவரி 15 மற்றும் 16, 2026 தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகளோட ஒரு விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். நீங்க யுபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தா, இங்க பார்க்க போற தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆமா. இன்னைக்கு டிஃபென்ஸ் டீல்ஸ், புதிய சிபிஐ சீரீஸ், அப்புறம் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னு பல முக்கியமான தலைப்புகளை பத்தி நாம விவாதிக்க போறோம். தேர்வு கண்ணோட்டத்துல ஒவ்வொரு தகவலையும் கொஞ்சம் ஆழமாவே பார்க்கலாம். சரி, நேரடியா முதல் தலைப்புக்குள்ள போயிடலாம். டிஃபென்ஸ் அக்விசிஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டீல்ஸ். முதல்ல ஒரு மிகப்பெரிய டீல். 116 ரஃபால் ஜெட்ஸ் வாங்க டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில், அதாவது டிஏசி ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதோட மொத்த மதிப்பு 3.25 lakh crore. ரொம்ப பெரிய தொகை. ஆமா. இந்த கவுன்சிலுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை தாங்குறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 116 ஜெட்ஸ்ல 18 ஜெட்ஸ் ஃப்ளை அவே முறையில பிரான்ஸ்ல இருந்து நேரடியாக வாங்கப்படும். ஓ, அப்போ மீதி விமானங்கள். மீதமுள்ள 96 ஜெட்ஸ் நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாலேயே தயாரிக்கப்படும். சொல்லப்போனா தேர்வுல மேக் இன் இந்தியா கீழே எத்தனை விமானங்கள்னு ஒரு கேள்வி வர வாய்ப்பு அதிகம். புரியுது. அப்போ ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற விமானங்களையும் சேர்த்து மொத்த ஃப்ளீட் இலக்கு 176 நிர்ணயிச்சிருக்காங்க. தசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோட சிஇஓ எரிக் ட்ராப்பியர்ங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா 8 டார்னியர் 228 ஏர்கிராஃப்ட்ஸ். இதோட மதிப்பு 2312 கோடி ரூபாய். இது இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது ஐசிஜியோட பயன்பாட்டுக்காக வாங்கப்படுது. இது ஒரு ஸ்டால், அதாவது ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் திறன் கொண்ட 19 சீட்டர் விமானம். இதுவும் பை இந்தியன் வகையில மோடி மற்றும் HAL கிட்ட இருந்து வாங்கப்படுறது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் இல்லையா? நிச்சயமா. தற்சார்பு இந்தியாவை நோக்கி இது ஒரு முக்கியமான படி. தற்சார்புன்னு சொல்லும்போது கோவால ஒரு வாட்டர் ஜெட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி திறந்திருக்காங்களே, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அதை இந்தியன் கோஸ்ட் கார்டோட டிஜி பரமேஷ் சிவானி திறந்து வச்சிருக்கார். இதனால யுஎஸ்ஏ மற்றும் சவுத் கொரியாவுக்கு அப்புறம் இந்த தொழில்நுட்பம் கொண்ட 3வது நாடா இந்தியா மாறியிருக்கு. இது நம்ம பாதுகாப்பு உற்பத்தி திறனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். இது கூடவே நேவிக்காக 6 போயிங் P-8I விமானங்களுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். சரி, அடுத்ததா ராணுவ பயிற்சிகள், அதாவது மிலிட்ரி எக்ஸசைசஸ். வாயு சக்தி 26 பத்தி பேசலாம். ஆமா, இது பிப்ரவரி 27, 2026 அன்னைக்கு ஜெய்ஜால்மார்ல இருக்கிற பொக்ரான் ரேஞ்ச்ல நடக்க இருக்கு. இதோட தீம் அச்சூக், அபேத்யா और சதீக். இதுல தேஜஸ், ராஃபேல், சூக்வை 30 MKI, அப்பாச்சே, பிரச்சண்ட் நம்மளோட முன்னணி விமானங்கள் எல்லாமே பங்கு கொள்ளுது. ஆமா, அது மட்டும் இல்லாம ஆகாஷ் மிசைல், ஸ்பைடர் மாதிரியான தளவாடங்களும் பயன்படுத்தப்பட இருக்கு. இது இந்திய விமானப்படையோட வலிமையை முழுசா வெளிக்காட்டுற ஒரு பயிற்சி. அடுத்து கம்பைன் டாஸ்க் ஃபோர்ஸ் 154. இதுல ஒரு முக்கியமான முதல் நிகழ்வு நடந்திருக்குன்னு படிச்சேன். ஆமா, இது ரொம்ப பெருமையான விஷயம். இந்தியன் நேவி முதல் முறையா இதோட தலைமை பொறுப்பை ஏத்திருக்கு. கமாண்டராக மிலிந்த் எம் மோகாஷி நியமிக்கப்பட்டுள்ளார். அப்படியா? இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட தலைமையகம் பஹ்ரைன்ல மனாமால் இருக்கு இல்லையா? ஆமா, இதோட முக்கிய நோக்கம் மேரிடைம் செக்யூரிட்டி மற்றும் ஆன்டி பைரசி நடவடிக்கைகள் தான். சர்வதேச கடல்சார் பாதுகாப்புல இந்தியாவோட பங்களிப்பு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு இது காட்டுது. IMACC 2026, அதாவது இன்டர்நேஷனல் மிலிட்டரி அட்வென்ச்சர் சேலஞ்ச் கப். அது கிழக்கு இமயமலையில நடக்குது. இந்தியா கூட பூட்டான், பிரேசில், கசகஸ்தான்னு மொத்தம் 7 நாடுகள் இதுல பங்கேற்குது. கடைசியா இந்தியா UK ட்ரெய்னிங் பேக்ட். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பந்தம். ஆமா, இந்த ஒப்பந்தத்தின்படி நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயிற்றுனர்கள் பிரிட்டன் விமானிகளுக்கு யூகேல இருக்கிற RAF வேலியில பயிற்சி கொடுக்க போறாங்க. இது 2 வருஷ காலத்துக்கு செல்லுபடியாகும். இது நம்ம இருதரப்பு ராணுவ உறவுல ஒரு புதிய பரிமாணம்னே சொல்லலாம். சரி, இப்போ பொருளாதாரம் பக்கம் வருவோம். தி நியூ சிபிஐ சீரீஸ். இதுல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஆமா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கான பேசியரை மாத்திருக்காங்க. பழைய பேசியர் 2012ல இருந்து இப்போ புதிய பேசியர் 2024 = 100 மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு மிக மிக முக்கியமான மாற்றம். தேர்வுகள்ல பேசியர் சம்பந்தமான கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படும். இந்த புதிய தொடரை மோஸ்பி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வெளியிட்டிருக்கு. ஜான்வரி 2026க்கான இன்ஃப்ளேஷன் ரேட் 2.75% பதிவாகியிருக்கு. மாநிலங்கள்ல தெலுங்கானால அதிகபட்சமா 4.92% பதிவாகியிருக்கு. இந்த புதிய சிபிஐ பாஸ்கெட்ல இருக்கிற பொருட்களோட எண்ணிக்கை
299 இருந்து 358 உயர்த்தப்பட்டிருக்கு. இதுல ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு 36.75% வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. ஓ, அப்போ உணவுப் பொருட்களோட விலைவாசி ஏற்றம் தான் பணவீக்கத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமா. ஹவுசிங் ஃபியூவலுக்கு 17.67%, டிரான்ஸ்போர்ட்க்கு 8.80%ன்னு மத்த துறைகளுக்கும் வெயிட்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க. இந்த சதவீதங்கள் MCQல வர வாய்ப்பிருக்கு. அடுத்ததா RBI டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இண்டெக்ஸ். செப்டம்பர் 2025ல இதோட ஸ்கோர் 516.76 இருக்கு. இதோட பேஸ் இயர் மார்ச் 2018. இந்த இண்டெக்ஸ்ல மிக முக்கியமான டிரைவர் வந்து பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு 45% வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. இது நம்ம நாட்டுல டிஜிட்டல் பரிவர்த்தனைகளோட வளர்ச்சியை அளவிட ரொம்ப உதவுது. சரி, பேங்கிங், ஃபின்டெக் அண்ட் ட்ரேட் எக்கோசிஸ்டம் பத்தி பார்க்கலாம். UPI குளோபல் எக்ஸ்பான்ஷன்ல ஒரு புதிய கூட்டாண்மை வந்திருக்கு. ஆமா, NPCI இன்டர்நேஷனலும் மலேசியாவோட பே நெட்டும் இணைஞ்சிருக்காங்க. அப்போ இதோட செயல்முறை எப்படி இருக்கும்? ரொம்ப எளிமையானது. இந்திய சுற்றுலா பயணிகள் மலேசியாவுல டூ இட் நவ் QRA ஸ்கேன் செஞ்சு UPI மூலமா பேமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மலேசிய பயணிகள் இந்தியாவுல UPI QRA ஸ்கேன் செஞ்சு அவங்க டூ இட் நவ் ஆப் மூலமா பணம் செலுத்தலாம். ஓ, இது கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்ல ஒரு பெரிய படினே சொல்லலாம். ஆமா, பேங்கிங் மோயூஸ்ல IOBயும் IIM கோஜிகோடும் எக்ஸிகியூட்டிவ் எஜுகேஷன் பேக்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இது IOBயோட 90வது ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு நடந்திருக்கு. ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரிவுல IIT மெட்ராஸ் யூனிகார்ன் இந்தியா வெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து 600 கோடி மதிப்புள்ள டீப் டெக் ஃபண்ட் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிதி ட்ரேட் வாட்ச் படி Q2 FY 2026ல இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 42.1 பில்லியனை எட்டியிருக்கு. இது நம்மளோட 2வது மிகப்பெரிய ஏற்றுமதி பொருள். சரி, இப்ப மாநில பட்ஜெட் பக்கம் வருவோம். ராஜஸ்தான் பட்ஜெட் FY 2026-27. ஆமா, துணை முதல்வரும் நிதி அமைச்சருமான தியா குமாரி இதை தாக்கல் செஞ்சிருக்காங்க. மொத்த பட்ஜெட் மதிப்பு 6.11 லாக் crore. இதுல ஃபிஸ்கல் டெபிசிட் GSDPல 3.69%, ரெவென்யூ டெபிசிட் 24,313 கோடியாவும் மதிப்பிட்டிருக்காங்க. இந்த எண்கள் மாநில பொருளாதாரம் சம்பந்தமான கேள்விகளுக்கு ரொம்ப முக்கியம். முக்கிய ஒதுக்கீடுகள்ல JJM அர்பன் திட்டத்துக்கு 5,000 கோடியும், யமுனா வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு 32,000 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. விஷன் 2047 கீழ ராஜஸ்தான் பொருளாதாரத்தை 4.3 ட்ரில்லியன் எக்கானமியா மாத்துறது அவங்க இலக்கு. லக்பதி தீதி திட்டத்தோட வரம்பு 1.5 லட்சமாகவும், நாரி சக்தி உத்யம் திட்டத்தோட வரம்பு 1 கோடியாகவும் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸ்கூல் ஆன் வீல்ஸ் என்பது ஒரு புதிய திட்டம் இல்லையா? ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. அடுத்ததா ஸ்டேட் பாலிசிஸ் அண்ட் சர்வேஸ். உத்தரப்பிரதேசம் அவங்களோட முதல் எக்கனாமிக் சர்வேயை வெளியிட்டிருக்காங்க. ஆமா, அவங்களோட இலக்கு 1 ட்ரில்லியன் எக்கானமி. இந்த சர்வே படி GSDP வளர்ச்சி 12%, டெட் டு GSDP விகிதம் 28%ஆகவும் இருக்கு. உத்தரப்பிரதேசம் பால், கரும்பு, உருளைக்கிழங்கு உற்பத்தியில முதலிடத்துல இருக்கு. அவங்களோட வளர்ச்சி மாதிரி SSS மாடல்னு சொல்றாங்க. சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி, ஸ்பீட். தென்னிந்திய மாநிலங்கள்ல கேரளா ஒரு விரிவான அர்பன் பாலிசியை அங்கீகரிச்ச முதல் மாநிலமாகியிருக்கு. 2050க்குள்ள 80% மக்களை நகர்ப்புறங்கள்ல வசிப்பவர்களா மாத்துறது அவங்கள இலக்கு. புதுச்சேரி ப்ளூ எக்கனாமிக்காக மோயஸ் கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. அது போக அந்தமான் நிக்கோபார்ல திகிலிப்பூர்ல ஜோல் டெக்ரிங்கிற இடத்துல ஒரு மட் வால்கனோ வெடிச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான புவியியல் நிகழ்வு. நேஷனல் அஃபேர்ஸ், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். புதுதில்லியில சேவா தீர்த் காம்ப்ளெக்ஸ் பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இது PMO, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸோட புதிய பெயர். இது ஒரு பெரிய பெயர் மாற்றத்தோட ஒரு பகுதி. சென்ட்ரல் செக்ரட்டேரியட் இனி கர்த்தவ்ய பவன் என்றும், ராஜ்பத் ஏற்கனவே கர்த்தவ்ய பாத் எனும் பெயர் மாற்றப்பட்டது. இதோட மோட்டோ நாகரிக் தேவோ பவ. NSTA, அதாவது நேஷனல் சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட 18வது ஃபவுண்டேஷன் டே கொண்டாடப்பட்டிருக்கு. அதோட தீம் வந்து விக்சித் பாரத் அட் 2047. இதுல ஒரு முக்கியமான கருத்து முன்வைக்கப்பட்டது. டேட்டா இஸ் த 5th ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு மாதிரி தரவும் ஒரு உற்பத்தி காரணி. ஓ, இது ஒரு ஆழமான கருத்து. ஒரு டிஜிட்டல் டேட்டா லேபும் தொடங்கப்பட்டிருக்கு. அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013ல ஒரு ஆய்வு. இதுக்கான கருவி ஷீ பாக்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். இந்த சட்டத்தின்படி 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிற நிறுவனங்கள்ல
இன்டர்னல் கமிட்டி அமைக்கிறது கட்டாயம். ஆமா, முதல் முறை மீறலுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். சயின்ஸ், டெக் அண்ட் அக்ரிகல்ச்சர். விவசாயத்துல பாரத் விஸ்தார்னு ஒரு திட்டம். ஆமா, இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ஐசிஏஆரும் சேர்ந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் மார்ச் 2027க்குள்ள டைனமிக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் RORஐ உருமாக்குறது. இதுல அக்ரிஸ்டாக் காம்போனன்ட்ஸான ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி, வில்லேஜ் மேப்ஸ், கிராப் ரெஜிஸ்ட்ரி எல்லாமே அடங்கும். டெக்னாலஜி இன்னோவேஷன்ல நிதி ஃப்ரான்டியர் ஹப்னு ஒரு ரோட் மேப் வெளியிட்டிருக்காங்க. 2035க்குள்ள இந்த துறைய 750-850 பில்லியன் இண்டஸ்ட்ரியா மாத்துறது இலக்கு. மேலும் ஐஐடி பாம்பேவும் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து சென்டர் ஆஃப் AI ஃபார் மேனுஃபேக்சரிங்க நிறுவியிருக்காங்க. என்வாயன்மெண்ட் பிரிவில் தூத்துக்குடியில இருக்கிற VOC போர்ட் IGBC பிளாட்டினம் ரேட்டிங் பெற்ற முதல் மேஜர் போர்ட் என்ற பெருமையை பெறுது. அடுத்து குளோபல் இண்டிசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ரேங்கிங்ஸ் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் Feb 2026 வெளியாயிருக்கு. ஆமா, இதுல சிங்கப்பூர் 192 நாடுகளுக்கான பயண அனுமதியோட முதலிடத்துல இருக்கு. இந்தியாவோட தரம் இந்தியாவின் தரம் 75வது இடம். நம்ம பாஸ்போர்ட் மூலமா 56 நாடுகளுக்கு போகலாம். ஜப்பான், தென்கொரியா 2வது இடத்துலயும், ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்துலயும் 101 இருக்கு. ஊல் ப்ரொடக்ஷன் FY 24 தரவரிசையில இந்தியா உலக அளவுல 9வது இடத்துல இருக்கு. இந்திய மாநிலங்கள்ல ராஜஸ்தான் 47.53% பங்குடன் முதலிடத்துல இருக்கு. ஜம்மு காஷ்மீர் 2வது இடம். ஆனா வளர்ச்சியில பஞ்சாப் 22.04% முன்னணியில இருக்கு. சரி, இப்ப சில முக்கிய நியமனங்களை பார்க்கலாம். CA பிரசன்னகுமார் D ICAI ஓட 74th பிரசிடென்ட்டா நியமிக்கப்பட்டிருக்கார். தீபக் குப்தா கேல் இந்தியாவோட புதிய CMD. சஞ்சய் அகர்வால் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட MD அண்ட் CEOவா மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கார். சர்வதேச அளவுல அந்திரே கியூரோவ் பல்கேரியாவோட ஆக்டிங் PM-ஆ நியமிக்கப்பட்டிருக்கார். கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் டெல்லி கேல் மகாகும்போட பிராண்ட் அம்பாசடரா இருக்கார். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ். February 12 நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. இது NPCயோட 68வது ஃபவுண்டேஷன் டே. இதோட தீம் கிளஸ்டர்ஸ் as growth engine, maximizing productivity in MSMEs. அதே February 12 இன்டர்நேஷனல் டார்வின் டே, சார்ல்ஸ் டார்வினோட பிறந்த நாள். February 13 வேர்ல்ட் ரேடியோ டே. இதோட தீம் ரேடியோ அண்ட் AI. AI is a tool, not a voice. அவார்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். கார்ப்பரேட் எக்ஸலன்ஸ் பிரிவில் ஆயில் இந்தியா லிமிடெட் OIL 5P அவார்ட் 2025 வென்றிருக்கு. ஆமா, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஃப் தி இயர் என்ற கேட்டகரிக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல டெல்லியில நடந்த ஆசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. மொத்தம் 94 பதக்கங்கள். இதுல 51 தங்கம். அமன்பிரீத் சிங், சூரஜ் சர்மா போன்றவங்க தங்கம் வென்ற முக்கிய வீரர்கள். மேரத்தான்ல இந்தியன் நேவி ஹாஃப் மேரத்தான் டெல்லியில நடைபெற்றது. இதோட ஸ்பான்சர் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். சரி, நாம இதுவரைக்கும் விவாதித்தவற்றிலிருந்து சில கேள்விகளை பார்க்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, வாட் இஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இன் த நியூலி ரிவைஸ்ட் CPI சீரீஸ் பேஸ் இயர் 2024? ஆப்ஷன்ஸ்: A 45.86%, B 36.75%, C 39.00%, D 25.00%. இதுக்கு சரியான பதில் B 36.75%. புதிய CPI பாஸ்கெட்ல உணவு மற்றும் குளிர்பானங்களுக்கு 36.75% முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, which Indian state recently released its first ever economic survey and aims for a 1 trillion economy? இது உத்தர் பிரதேஷ். சரியான பதில் C. அவங்களோட SSS மாடலை நாம ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி 3, the Seva Tirth complex inaugurated by the PM houses which of the following? இது PMOவோட புதிய பெயர். அதனால பதில் B PMO. நான்காவது கேள்வி, under the 3.25 lakh crore Rafale deal, how many jets will be manufactured in India? வட்ட 114 ஜெட்ஸ்ல 96 விமானங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ தயாரிக்கப்படும். அதனால பதில் C 96. ஐந்தாவது மற்றும் கடைசி கேள்வி, which Malaysian network signed a pact with NPCI International for cross-border QR payments? அந்த மலேசியன் நிறுவனம் பேனெட். சரியான பதில் C பேனெட். Do it nowங்கிறது அவங்க பயன்படுத்துற QR சிஸ்டத்தோட பெயர். அருமை.
இந்த ரிவிஷன் செக்லிஸ்டையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. SH Act 2013 ராஃபேல் டீலோட மதிப்பு 3.25 lakh crore, வாயு சக்திக்கான தேதி Feb 27, CPI base year 2024 equals 100ன்னு முக்கிய தகவல்கள் இதுல இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்து இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி தேர்வு சம்பந்தப்பட்ட தகவல்களை தவறாம பெற எங்களுடைய டெலிகிராம் சேனலை பின்தொடருங்க. அதுக்கான இணைப்பு விவரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா. இன்னைக்கு நாம விவாதித்ததுல